ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு ஒரு சூப்பரான மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வளரிளம் பருவத்தினரின் ஆரோக்கியம் அப்படின்னா என்ன என்பது பற்றி விளக்கமளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி கொசப்பாளையத்தில் உள்ள ஆரோக்கிய மற்றும் நலவாழ்வு மையத்தின் அரசு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் செல்வி அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? இப்ப இளம் பருவம் அப்படின்னு சொல்றாங்கல்ல டாக்டர், அப்படின்னா என்ன ஏஜ் டாக்டர்? இளம் பருவம் சொன்னீங்கன்னா 10 வயசுலேருந்து 19 வயசு தான் வந்துட்டு இளம் வளரும் பருவத்தினர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏஜ் குரூப்பில் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு அவங்க எப்படி ஆரோக்கியமாக வளர்கிறாங்க, அவங்க இமோஷ்னலாக எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது, இது ஒரு தனி என்டைட்டி. அவங்க மற்றவங்க கூட எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ அது அவங்களுக்கு அப்புறம் எப்படி அவங்க ஒரு வேல்யூபிளான ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இந்தியாவில் இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் நான் வளர்ந்த நாளைக்கு இந்தியா தாங்க போகிறவங்க. அதனால அந்த டாப்பிக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அப்புறம் ஆண் இனத்துக்கும் பெண் இனத்துக்கும் சமமான ஒரு உரிமை இருக்கா. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இவங்களோட நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் சானிடேஷன், அப்புறம் இவங்களுக்கு எப்படி சப்ஸ்டன்ஸ் மிஸ்யூஸ்னா இப்போ இன்னைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய வந்துட்டு இந்த போதைப் பொருள், ஊசி, மருந்து இதுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க. ஸோ இது அப்புறம் இவங்களுக்கு எப்படி ஆரோக்கியமான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நம்ம கொண்டு வர போகிறோம். அப்புறம் இவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் ஹெச்ஐவி எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது. அதுக்கு பிறகு வயலன்ஸ் அண்ட் இன்ஜுரிஸ். இப்போ இந்த வயசில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு ஒரு சின்ன வண்டி எடுத்துப்பாங்க, அப்படியே டப்புன்னு ஓட்டிட்டு போவாங்க, சாகசம்லாம் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வயலன்ஸ் அண்ட் இன்ஜுரிஸில் அவங்கள எப்படி பாதுகாத்துக்கிறது. அதுக்கு பிறகு அவங்க இன்டர்நெட் கேஜெட்ஸு மற்ற மீடியாஸ்லாம் எப்படி அவங்க வந்துட்டு சேஃப் யூஸ் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் தோஸ் கேஜெட்ஸ் அண்ட் ஆல் தீஸ் மீடியாஸ். ஸோ இவ்வளோ என்டைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெறும் நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் சானிடேஷன் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஓகே மேம், நல்லா கரெக்டாக ஃபுல்லாக எதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோன்றத தெளிவாக வந்து நேயர்களுக்கு சொல்லிட்டீங்க. ஓகே மேம், இப்போ அந்த ஏஜில் இருக்காங்க இல்லையா, அந்த ஏஜில் இருக்க ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு, அதான் அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு அந்த உடலில் ஏற்படுற முக்கியமான மாற்றங்கள்லாம் என்ன மேம்? இந்த ஏஜ் குரூப்பில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ட்ரான்சிஷன் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட்டுக்கு. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட்ல இருப்பாங்க பசங்களை, அந்த சின்ன வயசுல அந்த விளையாட்டு பசங்களாவே இருப்பாங்க. ஒரு 8 வயசு 9 வயசு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருக்கோங்க. திடீர்னு ஒரு 10 வயசு ஆன உடனே பயங்கர ஒரு க்ரோத் ஸ்பாட் இருக்கும். நீங்களே அதை பார்ப்பீங்க. நம்ம பிள்ளைங்க இருந்ததுன்னா திடீர்னு ஒரு வளர்ச்சி இருக்கும். என்னடா இவ்வளோ அதுக்குள்ள சீக்கிரம் வளர்ந்துட்டே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ இந்த க்ரோத் ஸ்பாட் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ திஸ் டிரான்சிஷன் பீரியட் தான் இட் இஸ் கால்ட் அன் adolescent. It is a transition period between childhood and adolescence. இந்த குழந்தை பருவத்துக்கும் அடல்ட் பருவத்துக்கும் நடுமத்தியில் இருக்கிறது தான் இந்த பருவம். ஓகே டாக்டர், இப்போ இதுக்கு ஜெண்டர் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் சேமாக இருக்குமா, இல்லை அவங்க 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, அந்த ஹைட்டு இது எல்லாமே? இது வந்துட்டு ஆண்களுக்கு தனியாக இருக்கும், பெண்களுக்கு தனியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆண்களுக்கு இந்த இது மாற்றங்கள், இந்த அடாலசன்ட் பீரியட்ல என்னென்ன மாற்றங்கள் வரும்னா, பசங்களுக்கு வந்துட்டு மீசை வளரும், நல்ல கிரஃப் வாய்ஸ் வரும், அந்த ஒரு குரல் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரஃப் வாய்ஸ் இருக்கும். தென் தாடியெல்லாம் வச்சுப்பாங்க, தாடியெல்லாம் வரும். தென் தே ஹேவ் அ மேஸ்குலைன் ஃபீச்சர்ஸ். அந்த ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கும். அண்ட் தே வில் பி மோர் இன்க்விசிட்டிவ் இன் நோயிங் திங்ஸ். அதான் சொன்னேன்ல, ஒரு வண்டி எடுத்து ஓட்டுறது, அந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர்ஸும் மாறும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் அடாலசன்ஸ். ஓகே மேம், இப்போ பெண்களுக்கு எப்படி மேம், அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ ஆண்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த மாற்றம்லாம் சொன்னேன். இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தே ஃபீல் ஷை. நீங்கள் அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எது பார்த்தாலும் வைக்கப்படுவாங்க. அதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா what they feel is they have a broad waist. உங்களை இடுப்பு பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அது டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட், ஆக்சிலரி அண்ட் பியூபிக் ஹேர்ஸ் வரும் இந்த வயதில். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பசங்க வந்துட்டு பயப்படக்கூடாது. ஸோ பெற்றவங்க வந்துட்டு சொல்லணும் இந்த மாற்றம்லாம் வரும், இதெல்லாம் இயற்கையானது அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே மேம். அண்ட் இட் வில் ஸ்டார்ட் வித் த ஆன்செட் ஆஃப் மெனார்கினா அந்த வயது பூப்பெய்தல்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் சேர்ந்து வரும் பெண்களுக்கு. ஓகே மேம், இப்போ இந்த மாதிரி நேரத்தில் பேரண்டோட ரோல் என்ன மேம்?
பேரண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. அதாவது நீ இந்த ஏஜ் அடாலசென்ட் ஏஜ் குரூப் வந்தோடனே இந்த மாதிரி உடல் மாற்றங்கள்லாம் உனக்கு வரும். இட் மே பி ஐதர் அ கேர்ள், ஒரு பெண்ணா இருக்கலாம் அல்லது பையனா இருக்கலாம். ஓகே. பசங்களா இருந்தாலும் நம்ம சொல்லலாம். அப்பா சொல்றது சகஜம் தான், அந்த பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்றது சகஜம் தான். ஸோ இந்த வயசுல இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும். இது வந்துட்டு சிலருக்கு முன்கூட்டியே வரும், சிலருக்கு பின்னால வரும். அதனால வந்துட்டு என் ஃப்ரெண்டு வளர்ந்துட்டான், அவனுக்கு மீசை வந்துச்சு, எனக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு you should not have that complex. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் வராம இருக்கிறது பெத்தவங்களோட கடமை, அந்த பிள்ளைக்கு விளக்குறது. அதே மாதிரி ஒரு பீரியட்ஸ் வந்துச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் மெனார்கி வருது ஒரு பொண்ணுக்கு, ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு திடீர்னு அது பிளட் பார்த்தோன்னே ட்ரெஸ் எல்லாம் ஸ்டெயின் ஆயிடும். அப்ப அந்த பிள்ளைங்க வந்துட்டு பயந்துருவாங்க, ஐயோ என்னன்னே தெரியல நமக்கு, பிளட் வந்துச்சு, ட்ரெஸ் எல்லாம் ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அப்போ பெத்தவங்க வந்து இதெல்லாம் வந்துட்டு இயற்கையான ஒரு நடைமுறைமா, இது இப்படி வரும், பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ணணும். ஓகே மேம். இப்போ ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடக்குது இல்லையா மேம், அந்தந்த ஸ்டேஜ் கேர்ள்ஸாக இருக்கலாம் பாய்ஸாக இருக்கலாம், அதுனா என்னென்ன மேம்? ஹார்மோனல் சேஞ்சஸ்னா இப்போ ஆண்களுக்குன்னு தனியா சில ஹார்மோன்ஸ் இருக்கு, ஓகே, பெண்களுக்குன்னு தனியா ஹார்மோன்ஸ் இருக்கு. ஓகே மேம். இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹார்மோன் இருக்கு. ஸோ இந்த ஹார்மோன் தான் அவங்களுக்கு அந்த சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மாற்றங்கள், இந்த மாற்றங்கள்லாம் ஆண்களுக்கு வந்துட்டு அந்த ஹார்மோன், இந்த 2 ஹார்மோன்னால வரும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன் இருக்கும். இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால பெண்களுக்கு இப்போ நான் சொன்ன மாற்றம்லாம் வரும். ஸோ இது வந்துட்டு இயற்கையா வருது. ஆஸ் தே க்ரோ, அந்த க்ரோயிங் ப்ராசஸ்ல இந்த ஹார்மோன்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்மோன் எப்போ சுரக்க ஆரம்பிக்குதோ அப்போ நான் சொன்ன மாற்றம்லாம் வரும். அதனால இது இயற்கையா வர்றது, இதை கண்டு நம்ம பயப்படுறதுக்கோ மற்றதுக்கோ கவலை கிடையாது. ஓகே மேம். இப்போ நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றாங்க இல்லையா, ஸோ அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏன் மேம் அதிகமாக தேவைப்படுது? அது முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இட் இஸ் அ டிரான்சிஷன் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட். அப்போ இதுக்கு இடப்பட்ட வயசு தான் வந்துட்டு அடாலசென்ட். இந்த இடத்துல வந்துட்டு ரேப்பிடா வளர்றாங்க அப்படின்னு சொல்றேன். ஒருத்தவங்க ரேப்பிடா வளர்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஆரோக்கியம் தேவை. ஒரு செடி இருக்குது, ஒரு செடி வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், உரம் போட்டு அது நல்லா வளருது இல்லையா, அதே தான் மனுஷனுக்கும். ஸோ மனுஷனுக்கு வந்துட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். ஏன்னா அந்த க்ரோத் ஸ்பர்ட் வந்து ரொம்ப ரேப்பிடா வரும். ரேப்பிட்னா சடன் ரைஸ் ஆகும் அந்த க்ரோத் ஸ்பர்ட். அப்போ அந்த சடன் ரைஸை வந்துட்டு உங்க உடம்பு அந்த அளவுக்கு வளரக்குள்ள அதுக்கு உண்டான போஷாக்க நம்ம கொடுக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு. அந்த போஷாக்க அந்த வயசுல கொடுக்கலன்னா அந்த பிள்ளைகள் வந்துட்டு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிக்கு போவாங்க. அதனாலதான் வந்து நியூட்ரிஷன் சொல்லிட்டு இன்னைக்கு அந்த நியூட்ரிஷன் பத்தி நான் பேச வந்திருக்கேன். ஓகே மேம். இப்போ அந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி நியூட்ரிஷன்லாம் கொடுக்கணும் மேம்? ஏன்னா ஒரு ஏஜுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ 10 வயசுன்றது கேர்ளுக்கு ஒரு முக்கியமான ஏஜ், 12, 13 நம்ம. ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி நியூட்ரியன்ஸ்லாம் கொடுக்கலாம் மேம்? இப்போ இந்த 10 வயசு வரைக்கும் அடாலசென்ட் ஏஜ் குரூப்னு சொல்லிட்டேன். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு நியூட்ரிஷன் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்துட்டு கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ்ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஓகே. ஸோ கார்போஹைட்ரேட்னா மாவுச்சத்து உள்ள பொருள், அடுத்தது புரோட்டீன்னா புரதச்சத்து உள்ள பொருள், ஓகே, அடுத்தது கொழுப்புன்னா கொழுப்பு நிறைந்த பொருள். ஓகே. இப்போ இந்த கார்போஹைட்ரேட் வந்துட்டு நமக்கு எனர்ஜியை கொடுக்கறது. ஓகே. இந்த புரோட்டீனுங்கிறது இட்ஸ் அ பாடி பில்டிங் ஃபுட். நீங்க நல்லா மேஸ்குலைனா வளர்றீங்க, பாய்ஸுக்கு ஷோல்டர்லாம் நல்லா பெருசாகுது, பெண்ணுங்களுக்கு வந்துட்டு இடுப்பு கீழெல்லாம் பெருசாகுது. ஆல் தீஸ் ரிக்வயர் ப்ரோட்டீன். வென் யூ பில்ட் யுவர் பாடி இட் ரிக்வயர்ஸ் ப்ரோட்டீன். ஸோ அந்த புரதச்சத்து வந்துட்டு போதுமான அளவு அவங்க எடுத்துக்கணும். ஆணும் சரி, ஆண் பிள்ளைங்களும் சரி, பெண் பிள்ளைங்களும் சரி, அந்த வயதில் எடுத்துக்கணும். த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வந்துட்டு ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட் அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு எடுக்கணும். ப்ரோட்டீன் கண்டிப்பாக அவங்க புரதச்சத்தில் வந்துட்டு இப்போ இட் இஸ் ப்ரப்போர்ஷனேட் டு தி வெயிட். சப்போஸ் இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு அந்த வயசில் வந்துட்டு ஒரு 20 வயசில் ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க 20 கிராம் ப்ரோட்டீன் அது ப்ரப்போர்ஷனேட்டாக டெய்லி எடுக்கணும். இப்போ 50 வயசில் இருக்கன்னா 50 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும். அந்த மாதிரி இட் இஸ் ப்ரப்போர்ஷனேட் டு த ஏஜ். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ரெக்குவயர்மெண்ட் ப்ரோட்டீன் எடுக்கணும். அதே மாதிரி ஃபேட் மாத்திரம் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கணும். பட் இந்த ஏஜ் குரூப்பில் வந்துட்டு அவங்க விளையாடுற பிள்ளைங்கிறதுனால தே கேன் கன்சியூம். ஓகே டாக்டர். இப்போ அயன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த வயது இருக்கிறவங்களுக்கு ஏற்படும்? அயன் டெஃபிஷியன்சி வந்துட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பிள்ளைங்க வந்துட்டு அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவில் இருக்கிறாங்க. ஓகே. இதை நம்ம வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணலாம். அதாவது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், தென் அடாலசென்ட் ஏஜ் குரூப். அடாலசென்ட் ஏஜ் குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா adolescent and reproductive age group. Okay. So in the school going age group நீங்க பாத்தீங்கன்னா 50% of the பெண் பிள்ளைங்க வந்துட்டு they are anemic. Okay. அந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்கு. அதே மாதிரி reproductive age-ன்னு சொல்லி சொன்னேன். reproductive age-னா அவங்க குழந்தை பெத்துக்கிற அந்த காலகட்டம். அது வந்து 15 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அவங்கள பாத்தீங்கன்னா
80% வந்துட்டு ரத்த சோகையில் இருக்கிறாங்க. ஓகே. அதனால தான் வந்துட்டு இப்போ நம்ம இந்த இரும்பு சத்துக்காக வந்துட்டு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஓகே. அதனால இதை வந்துட்டு நம்ம இந்த இரும்பு சத்து குறைபாடு உள்ளதை வந்துட்டு நம்ம இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு அவங்கள அதை வந்துட்டு இது பண்ண சொல்கிறோம், பிக்கப் பண்ண சொல்கிறோம். ஓகே மேம். இப்போ அது வராமல் இருக்கிறதுக்கு, இப்போ அயன் டெஃபிஷியன்சி அதாவது ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கான என்னென்ன வழிமுறைகள்லாம், இப்போ அது எனக்கு வர வேண்டாம் அப்படின்றதுக்கு அதுக்கு என்னென்ன மேம் ஃபுட்டுலாம் எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் பர்சனல் ஹைஜீன். ஓகே. பர்சனல் ஹைஜீன் சொன்னீங்கன்னா ரத்த சோகை வராமல் இருக்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன்னா என்ன? அவங்கள சுத்தமாக வச்சுக்கிறது. ஆமாம். ஸோ நம்ம எதுவுமே சாப்பிட்றோம், நம்ம சாப்பிடக்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் கை வழியாக தான் நமக்கு எல்லா கிருமியும் உள்ளே போகுது. ஆமாம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு புழு. இப்போ நமக்கு அனிமியா வர்றது, ரத்த சோகை வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு அயன் வந்துட்டு நிறைய எடுத்துக்கிறது கிடையாது, மூணாவது சில வியாதிகள், நாலாவது மலேரியா. ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் நமக்கு வந்துட்டு ரத்த சோகை வர்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு ஹேண்ட் வாஷிங். ஸோ அதனால தான் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஹேண்ட் வாஷிங் சொல்லி சொல்லுவோம். நமக்கு வி ஹவ் காட் வெரி பேட் ஹேபிட் ஆஃப் யாராவது எதாவது கொடுத்தாங்கன்னா டக்குன்னு கை கழுவ மாட்டோம், அப்படியே எடுத்து வாயில் போட்டுப்போம். ஸோ அப்போ அந்த கையிலேருந்து நமக்கு அந்த கிருமிங்க வந்துட்டு உள்ளே போகிறதுனால, புழு உள்ளே போகிறதுனால அந்த புழுனால வந்து முக்கியமான ரத்த சோகை வருது. ஸோ 70% வந்து இதனால தான் வருது. அதனால தான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட் வாஷிங்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேம். இப்போ அந்த அயன் டெஃபிஷியன்சி ரத்த சோகைன்றத, ஏன்னா சின்ன பசங்க அது வந்து எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? எனக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்கு, அப்போ பாடி என்னென்ன மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணும்? ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இப்போ பார்த்தாலும் டயர்ட்னஸாகவே இருக்கும், எப்பவுமே எனக்கு சோர்வா இருக்குது, என்னால் என்னோட வேலைங்கள்லாம் செய்யவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ந்து படுத்துப்பாங்க. அவங்களால சாப்பிட முடியாது, மற்றவங்கள மாதிரி சாப்பிட முடியாது. எப்போ பார்த்தாலும் எதுக்கேத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா சும்மா இருங்க, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது வந்துட்டு அவங்க இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக போகும். ஏன்னா உடம்புல வந்துட்டு இப்போ இந்த ரத்த சோகை இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல இருந்து போயிடும். அது போயிடுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கு பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் ஒரு சாதாரண ஒரு வேலை செஞ்சாங்கன்னா மூச்சு திணறல் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அறிகுறிகள், ரத்த சோகைக்கு உண்டான அறிகுறிகள். ஓகே டாக்டர், இப்போ ரத்த சோகை அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொன்னீங்க. இப்போ அந்த நோய் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன மேம்? நோய் தடுக்கிறதுக்காக வழிமுறைகள் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்ல கைகள்லாம் கழுவிட்டு தான் நம்ம எது சாப்பிட்டாலும் சாப்பிடணும். ஓகே மேம். அதே மாதிரி நல்ல பச்சை காய்கறிகள் நிறைந்த, பச்சை கீரை காய்கறிகள் இதெல்லாம் நிறைந்த உணவை நிறைய சாப்பிடணும். ஓகே. வைட்டமின் சி ரிச் ஃபுட் சாப்பிடணும். ஓகே. அதுக்கு பிறகு எக்கு, மீட்டு இதெல்லாம் சாப்பிடணும். அதுக்கு பிறகு நிறைய கீரை இங்கே சேர்த்துக்கணும் முக்கியமாக. அதே மாதிரி மலேரியாவும் ஒரு காரணம்னு சொன்னேன் ரத்த சோகை நோய்க்கு. அதுக்கு அந்த மலேரியா வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி அங்கங்கே, இந்த மலேரியா வந்துட்டு கொசுனால தான் வர்றது. ஸோ இந்த கொசு வந்துட்டு பரவாமல் இருக்கிறதுக்கு, இந்த கொசுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தண்ணி, இது அழுக்கு தண்ணியில் தான் இந்த கொசு நிறைய ப்ரீட் பண்ணும். ஸோ அந்த அழுக்கு தண்ணி தேங்காமல் விடுறதுக்கு பார்த்துக்கணும், தண்ணியெல்லாம் நல்லா ஓடணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ இது வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நாங்கள் இந்த வளம் பருவத்தினருக்கு வந்துட்டு, இளம் பருவத்தினருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு டிவர்மிங் கொடுக்குறாங்க. வருஷத்துல 2 தடவை கொடுக்குறாங்க. இந்த மந்த் ஆஃப் February 10th and August 10th 6 மாசம் கேப்ல 2 தடவை கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. இந்த பூச்சி மருந்து வந்துட்டு அந்த பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல்லயே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா ஸ்கூலுக்கும் கொடுக்குறாங்க. ஸ்கூலு, அங்கன்வாடி, தென் லெஃப்ட் அவுட் சில்ட்ரன்ஸ், அதாவது ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேப்லெட்டை வாங்கி அவங்க அதை பெற்றுக்கணும். அதை வந்துட்டு மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட்டிங்கன்னா இந்த புழுவிலேருந்து அவங்கள பாதுகாத்து நம்மள சாப்பிட்ற அயன் ரிச் ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு உடம்பு கிரகிச்சிக்கிறதுக்கு இது பண்ணும். ஓகே. அப்போனா அந்த டேப்லெட் வந்து 6 months ஒன்ஸ் எடுக்கும்போது நம்ம நியூட்ரிஷன் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கணும். நியூட்ரிஷன் எதுக்காக அப்சர்வ் பண்ணுதுன்னா கிருமிங்களை வந்துட்டு சாகடிச்சிருது, பூச்சிக்கொல்லி. அது கொடுக்குற மாத்திரை வந்துட்டு டிவர்மிங் டேப்லெட். ஓகே. அதனால வயிற்றுல இருக்கிற புழு பூச்சியெல்லாம் எடுத்துடுறோம், அகற்றிடுறோம். ஏன்னா இப்போ இது இருக்கிறதுனால தான் வந்துட்டு இரும்பு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற இரும்பு சத்து வந்துட்டு உடல் கிரகிக்க மாட்டுது. ஆமாம். ஸோ பூச்சி எடுத்துருது.
அதனால தான் வந்துட்டு அந்த பூச்சியை கொண்டுட்டு உடம்பு கிரகிக்கிறதுக்கு ஏது பண்ணுறோம். அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த மாத்திரை கொடுக்குறாங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற பழக்கம் வந்து இப்போ எல்லாருமே, ஏன்னா கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி 10லேருந்து 19 வயசு இருக்கிறவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை நிறைய எடுத்துக்கிறாங்க. இன்கேஸ் 20+ வர்றதை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்க உடம்புல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது மேம்? எங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ப்ரமோட் பண்ணுறதே பேரண்ட்ஸ் தாங்க எனக்கு தெரிஞ்சு. அது பசங்க கேட்கறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் வந்துட்டு ஒரு கடைக்கு இட்டுட்டு போகிறாங்க, ஒரு சாதாரண கடைக்கு இட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த எனி ஷாப் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே தொங்குறது வந்து இந்த லேஸ், குர்குரே, வாட் இஸ் இட், ஆல் தோஸ் சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த கேஷ் கவுண்டரில் ஃபஸ்ட்டு அதுதான் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து வியாபார யுக்தி. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும், இதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இல்லை எந்த சத்துமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்குறோம். எத்தனை பேரண்ட்ஸுங்க சொல்கிறாங்க? சொல்கிறது கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறதே கிடையாது. ஸோ பேரண்ட்ஸுங்க வந்து ஃபஸ்ட்டு பிள்ளைங்களை உட்கார வச்சு சொல்லணும். அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் தெரியாத பருவம். அந்த பருவத்தில் உண்டான கோளாறு, இப்போ நான் இத்தனை பிரச்சனை சொன்னேன் இல்லைங்களா, 8 பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது சொல்லி சொன்னேன். இந்த 8 பிரச்சனையும் பெற்றவங்க தான் தீர்க்கணும், பெரியவங்க தான் தீர்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால, ஜங்க் ஃபுட்ஸ் டசன்ட் கண்டெயின் எனி நியூட்ரியன்ட்ஸ். சத்தான பொருள் எதுவுமே அந்த ஜங்க் ஃபுட்ஸில் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் மேட் அவுட் ஆஃப் மைதா. மைதா வந்துட்டு ஃபாரின்ல எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் மாத்திரம் தான் இந்த மைதா இருக்குது. இந்த மைதா வந்துட்டு ரொம்ப, நீங்கள் இப்போ இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா இட் வில் டேக் அ லாங்கர் டைம் டு டைஜஸ்ட். ஓகே. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மைதாவில் செஞ்ச ஒரு பரோட்டா வந்து நைட்டு போனீங்கன்னா ஹோட்டலில் எல்லாருமே அந்த பரோட்டா தான் வாங்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதில் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இல்லைன்னு தெரியுது. பட் வை டு ஹேவ் தட் ஃபுட்? நம்மளை சுற்றி நிறைய நமக்கு இயற்கை நிறைய கொடுத்துருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய இயற்கை முறையான சாப்பாடு சாப்பிட்டு அவங்கெல்லாம் 100 வயசு 120 வயசு வரைக்கும் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா the mortality rate is coming down. சின்ன வயசுலேயே வந்துடுது. அது எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஜங்க் ஃபுட்ஸ். ஓகே மேம். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து அந்த வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு புரதம் இருக்கு இல்லையா, புரோட்டீன் பற்றாக்குறையால் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொடுக்குது மேம்? அவங்க வளர்ச்சி இருக்காதுங்க. they will have a stunted growth. ஓகே. ரொம்ப வளர மாட்டாங்க. ஓகே. அது மாதிரி எல்லா உடம்புல வந்துட்டு எல்லா பாட்டும் வந்துட்டு முக்கியமான இது இன்க்ரீடியன்ட் வந்துட்டு புரோட்டீன் தான். ஓகே. ஸோ அந்த புரோட்டீன் இல்லைன்னா எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கு பாதிப்பு வரும். ஓகே. க்ரோத் இல்லையாகட்டும் அல்லது மற்றதுலையாகட்டும் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும். ஓகே மேம். அப்படின்னா புரோட்டீன்ன்றது ஒரு மஸ்ட், அவங்க எடுத்துக்க வேண்டிய ஃபுட்டில் அது இருக்கணும். புரோட்டீன் ஆமாம், கண்டிப்பாக இருக்கணும். அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், இது ஃபேட் இருக்கணும், ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாமே எடுத்துக்கணும். ஓகே மேம். அப்போனா இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இது வந்து பேலன்ஸ்டு டயட். ஆமாம், இதுதான் பேலன்ஸ்ட் டயட். இப்போ இந்த பேலன்ஸ் டயட்டில் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க இது? நீங்கள் வீட்டில் காலையில் ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையில் பாருங்கள், பசங்க வந்துட்டு ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா என்ன பிள்ளைங்களா சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டுங்கிறாங்க. ஆமாம். பிஸ்கெட்டில் என்ன இருக்குது? மைதா. நத்திங். மைதா அண்ட் சுகர். ஸோ மைதா அண்ட் சுகர் என்ன பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு பிரிங் அகேன் ஒபிசிட்டி. பசங்களுக்கு வந்துட்டு அந்த உடல் பருமனை கொண்டு வரும். உடல் பருமன் கொண்டு வரதுனால அவங்களுக்கு பிசிஓடின்ற ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ நிறைய பேர் நீங்கள் வெளியில் போனீங்கனாலே நிறைய இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் பார்க்குறீங்க. ஸோ அந்த இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்லாம் எதனால் வருது? It is because of the junk foods and fast foods these children are taking. So இதை வந்துட்டு பெற்றோர்கள் வந்துட்டு கட்டுப்படுத்தணும். ஓகே. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். இன்ஃபர்டிலிட்டிக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். ஓகே. அப்படின்னா நம்ம எங்கே இது பண்ணாலும் அது பேரண்ட்டு தான் இதை வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறது. ஏன்னா பேரண்ட்டு பண்ணாவே எல்லாமே ஸ்டாப் பண்ணிடலாம். ஆமாங்க. பிள்ளைங்களுக்கு அறியாமல் இருக்குதுங்க. பிள்ளைங்களுக்கு அறியாமல் இருக்கிற இப்போ நம்ம காலத்துல என்ன சொன்னாங்க? இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி சொல்லி வளர்த்தாங்கன்னா, நல்ல இயற்கையாக கிடைக்கிறதுலாம் எங்களெல்லாம் கொடுத்து வளர்த்தாங்க. நாங்களும் அப்படி தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிடு, அதுக்கு பிறகு உனக்கு வேற தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். இன்னைக்கு வந்துட்டு சிறுதானியம் கிடையாது, எதுவுமே கிடையாது பிள்ளைங்களுக்கு. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதை நம்பி தான் இருக்கு. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, பாஸ்தா, பீஸா இதை நம்பி தான் இருக்கிறாங்க பிள்ளைங்க. ஓகே மேம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படிலாம் பிரிக்கலாம் மேம்? அதோட பயன்கள்லாம் என்னென்ன மேம்? இப்போ சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாட்டை எந்தெந்த மாதிரி நம்ம பிரித்து அதுக்கான பயன்கள் என்னென்ன மேம்?
அதுதான் கார்போஹைட்ரேட்னு சொல்லி சொன்னேன். நம்ம 3 நாளா பிரிக்கிறோம்னு சொல்லி சொன்னேன். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் வந்து எதுல நிறைய இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அரிசி, கோதுமை, இதுலலாம் நிறைய இருக்குது. கிழங்கு வகைகள் இதுலலாம் வந்துட்டு கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு. தென் கம்மிங் டு ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லி சொன்னீங்கன்னா பால், முட்டை, கறி, மீன், பயிறு வகைகள் இதுலலாம் இருக்குது. அந்த பயிறு வகைகள்னா முக்கியமா கொட்டைகள். அது இல்லை, அந்த கொட்டைகள்லாம் வாங்க முடியல. கொட்டைகள்னு சொல்லி சொன்னேன்னா பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நான் சொல்றேன். இதெல்லாம் விலை ஜாஸ்தி. அப்போ அந்த மாதிரி வாங்க முடியாதவங்க தே கேன் கோ ஃபார் ப்ரோட்டீன். இருந்தால் அந்த தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மி. ஸோ இது வந்து திஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் தி புவர் மேன்ஸ் ப்ரோட்டீன் சொல்லி சொல்லுவோம். ஸோ ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டைங்கிற மாதிரி ஏழைங்களுக்கு தகுந்த ஒரு பயிர் வகைகள். ஸோ இதை வந்துட்டு அவங்க அன்றாடம் அவங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு புரதச்சத்து உள்ளது. அடுத்தது ஃபேட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எண்ணெயில இருந்து கிடைக்குது. எண்ணெய், வனஸ்பதி, நெய், பட்டர் இதுல இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம மாடரேட் அமௌண்ட்ல எடுத்துக்கணும். அதாவது புரோட்டீன் வந்து நிறைய எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் எனர்ஜிங்கிறனால அது ஒரு மாடரேட் அமௌண்ட் எடுத்துக்கணும். ஃபேட் வந்துட்டு இட் ஷுட் பி அ மினிமல் யூசேஜ் ஃபேட்டு. அதுக்கு பிறகு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ் திரும்ப எங்க பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள், பழ வகைகள், கீரைகள், கொட்டைகள் இதுல இதெல்லாம் நிறைய நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எல்லாமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் ஒரு நாள் சாப்பாடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் இருக்கணும். தட்டை நீங்கள் டிவைட் பண்ணிடணும். கார்போஹைட்ரேட்டுக்கு இவ்வளோ, ப்ரோட்டீனுக்கு இவ்வளோ, ஃபேட்டுக்கு இவ்வளோ, இந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ்க்குலாம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பிளேட்டை டிவைட் பண்ணி வச்சுக்கணும். டிவைட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா தட் இஸ் பேலன்ஸ்ட் டயட். ஓகே, அப்போனா வந்து எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆனால் நம்ம எல்லாமே எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, இப்போ நீங்க நம்ம மெயின் சர்விங் சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ காலையில வந்துட்டு நம்ம ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடுவோம். மத்தியானத்துல உங்க லஞ்ச்ல வந்துட்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே இருக்கணும். கண்டிப்பா நீங்க இது எல்லாமே இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். நைட்ல வந்துட்டு அதே மாதிரி நீங்க சிறுதானியமோ என்னமோ சாப்பிட்றீங்களா பாத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் மாத்திரம் நீங்க எதனா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் இதுல தான் இருக்குது. அந்த ஃப்ரூட்ஸ், நட்ஸ்ல இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவையிலேருந்து 2 தடவையிலேருந்து 3 தடவை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் சாப்பிடலாம். இப்போ காலையில நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டீங்க, ஒரு 10 o'clock you can take a bowl of fruits. Again ஒரு 4 o'clock you can take a bowl of fruit. Then again night you can take a bowl of fruit. ஸோ இந்த வளரும் இளம் பருவத்தினருக்கு இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம். they can take 2 to 3 servings per day ஒரு நாளைக்கு. ஓகே டாக்டர், இப்போ நிறைய நியூட்ரிஷன் பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்போ இரும்பு சத்து நிறைந்த உணவுகள்னா அது என்னென்ன மாதிரி ஃபுட்டில் இருக்கு மேம்? இரும்பு சத்து நிறைந்த உணவுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கீரைகள், எல்லா கீரைகள்லயும் இரும்பு சத்து இருக்குது. பீன்ஸ், அப்புறம் வந்துட்டு பாட்டில் கார்ட்னா சொரக்கா சொல்லுவோம் இல்லையா, அது, அப்புறம் வந்துட்டு புதினா, அந்த தாமரை தண்டு சொல்லுவோம் அதுல இருக்குது, பூசணி விதையில இருக்கு, பீட்ரூட், கறி, மீன், அப்புறம் கோழிக்கறி, அப்புறம் வந்துட்டு இது சிறுதானியங்களை எடுத்துட்டீங்கன்னா ராகில, கேழ்வரகுல நிறைய இருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ், வெல்லம், அத்திப்பழம். ட்ரை ஃப்ரூட்ஸ்னா முக்கியமா அத்திப்பழம், பேரிச்சம்பழம், இதுல எல்லாம் நிறைய இருக்குது. ஓகே மேம், இப்போ வந்து இது இல்லாமல் வேற என்னென்ன மாதிரினா அவங்க எடுத்துக்கலாம் மேம்? இப்போ நீங்கள் இப்போ ஒரு பேலன்ஸ்டாக சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ இதை வந்து அவங்க என்னென்ன டைமில் எடுத்துக்கலாம்? ஏன்னா இப்போ இது சம்மர் இல்லையா, இப்போ அவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னதை நிறைய பேர் கேட்டுட்டு அவங்க இதை பேலன்ஸ் நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத. அப்போனா இப்போ காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு 11 o'clock, அதுக்கப்புறம் வந்து லஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு சாயந்தரம் ஈவினிங் அகைன் 1 more 2 to 3 servings of fruits எடுக்கலாம்னு சொல்லி சொன்னேன். 2 to 3 servingsனா ஒரு நாளைக்கு 2 தடவையிலேருந்து 3 தடவை வரைக்கும் பழங்கள் சாப்பிடலாம். ஸோ அவங்க அதை பிரிச்சு சாப்பிடலாம். காலையில ஒரு 10 மணிக்கு ஒரு 4-5 பழம் கலந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு பழத்துல ஒரு சத்து இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்க வந்துட்டு இப்போ இது ஆப்பிள் சீசன் விலை ஏறி போச்சு, அதனால போய் ஒரு 250 ரூபாய் நீங்க 1 கிலோ ஆப்பிள் கொடுத்து வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த சீசன்ல என்ன பழம் சீப்பா இருக்கு, ஒரு திராட்சை சீப்பா இருக்கு, ஒரு சாத்துக்குடி பழம் சீப்பா இருக்கு, வாழைப்பழம் எப்பவுமே சீப் தான். சோ இந்த மாதிரி அந்தந்த சீசன்ல பலாப்பழம்லாம் இப்ப வந்துருச்சு. பலாப்பழம், தர்பூசணி, எந்தெந்த சீசன்ல என்னென்ன பழம் கிடைக்குதோ அதை சாப்பிட்டாலே அவங்களுக்கு போதுமான போஷாக்கு கிடைச்சிடும். ஓகே, அப்பனா நம்ம அந்த சீசன்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸே வந்துட்டு அந்தந்த சீசன்ல சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுமான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஓகே மேம், இப்போ முழு தானியங்கள்லாம் பற்றி சொன்னீங்க இல்லையா மேம், அது வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் தருது மேம் அந்த ஏஜ் இருக்க பசங்களுக்கு? அவங்க இதெல்லாம் சாப்பிட்டானா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கும்? அதான் முழு தானியங்கள்னு சொல்லி சொன்னீங்கன்னா
முக்கியமாக இப்போ சாப்பாடு சொன்னேன், சாப்பாடில் நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான் கிடைக்கும். அது தவிர அவங்க வந்துட்டு சிறுதானியம்லாம் எடுத்துக்கலாம். சிறுதானியம்னா கம்பு, கேழ்வரகு, இது ஒன்னொன்னுலயும் ஒரு சத்து இருக்குது. இப்போ நீங்க ராகி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நல்ல அயன் நிறைய, இரும்பு சத்து நிறைய இருக்குது ராகில, அதாவது கேழ்வரகுல இரும்பு சத்து இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது. இது ரெண்டுமே மேஜர் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி மில்லட்ஸ், இது பாத்தீங்கன்னா கம்பு, சோளம், இதுல எல்லாத்துலயுமே நமக்கு தேவையான சத்து எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் குக்கிங் ஃபுட் இருக்கு இல்லையா, நம்ம குக் பண்ணுற ஃபுட் வந்து அயன், அதாவது இரும்பு பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன டாக்டர்? இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக் தவாலாம் இப்போ ரொம்ப நாள் கொஞ்சம் சமீபத்தில் ஃபேஷனாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ அந்த நான்ஸ்டிக்லாம் வி ஹவ் செட் அசைட். ஏன்னா அதுல நியான் ஒரு கெமிக்கல் இருக்கு. சோ அந்த கெமிக்கல் வந்துட்டு இட் ரியாக்ட்ஸ் வித் ஃபுட். அதனால தட் ப்ரொடியூசஸ் a carcinogen. கார்சினோஜென்னா புற்றுநோய் உண்டு பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் அது. அதனால we have set aside all these non-stick cookwares. ஆனா இன்னும் இது மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ அப்ராட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்துட்டு இந்த பக்க விளைவு இருக்குன்னா உடனே அதை பேன் பண்ணிடுவாங்க. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விழிப்புணர்வு கிடையாது மக்கள்கிட்ட. அதனால வந்துட்டு இப்போ we have set aside everything. இந்த நான்ஸ்டிக் எல்லாம் we have set aside. அண்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் பாத்திரத்துக்கு போறோம். நம்ம ட்ரெடிஷ்னல் பாத்திரம் என்ன, சட்டி பானை, மண் பாத்திரம் தான் வந்து ட்ரெடிஷ்னல். இட் இஸ் குட். மண் பாத்திரம். அதனால அதுக்கு போறோம். அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு அந்த காலத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா இரும்பு வானல்லாம் இருந்துச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு வானல்ல தான் அம்மா வந்துட்டு எல்லாம் செஞ்சுப்பாங்க. ஏன் அந்த காலத்துல நிறையவே இரும்பு பாத்திரங்கள் யூஸ் பண்ணாங்கன்னா அதுல இருந்து நமக்கு அயன் சத்து கிடைக்கும். அதனால இந்த அயன் சத்தை நீங்க தேடி போய் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த பொருள்லாம் நீங்க வாங்கி சாப்பிட்டுதான் அயன் சத்தை ஏத்தணும்னு கிடையாது. இரும்பு வானல்ல நீங்க சமைச்சாலே உங்களுக்கு வந்துட்டு போதுமான அயன் கிடைக்கும். அதனாலதான் வந்துட்டு சமைக்கிற பொருளுங்களை வந்துட்டு நம்ம இரும்பு பாத்திரங்கள்ல வந்துட்டு சமைங்க. செட் அசைட் ஆல் த நான்ஸ்டிக் அண்ட் ஆல் தட் அப்படிங்கிறோம். ஓகே, அப்படின்னா வந்து நம்ம பாத்திரமும் ஒரு நல்ல இதுவா எடுத்திருந்தா நம்ம ஃபுட்டெல்லாம் தாண்டி இது பாத்திரம் சமைக்கிறதுல ஒரு பெனிஃபிட். One of the reason for improving iron. ஓகே மேம். இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டு அப்புறம் வந்து இந்த பேக்கிங்கில் இருக்கு இல்லையா மேம் ஃபுட்டு, அது வந்து அதெல்லாம் வந்து எப்படி மேம் தவிர்க்கிறது? ஸ்ட்ரீட் ஃபுட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த சண்டே பார்த்தீங்கன்னா, சண்டே நம்ம பாண்டிச்சேரிக்கே பார்த்தீங்கன்னா நிறைய டூரிசம் வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள்லாம் வந்துட்டு திறந்த வெளியில இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, நல்லா அந்த டிஸ்போசபிள் கிளாஸ் இருக்கும், அதுல கலர் கலரா வெட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வெட்டி போட்டதெல்லாம் திறந்தே தான் இருக்கும். அதுல ஒரு ஸ்டிக்கை போட்டு வச்சிருக்காங்க. சோ இட் இஸ் வெரி அன்ஹைஜீனிக். அதுதான் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ங்கன்னு சொல்லி சொல்றது. இப்ப நீங்க ஒரு பண்டம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த பண்டம் வந்துட்டு திறந்த வெளியிலேயே இருக்கும். சோ அதுல வந்துட்டு ஒண்ணு டஸ்ட் வரும், ரெண்டாவது ஈ வந்து உட்காரும். சோ இந்த ஈ வந்து உட்கார்ந்தாலே நமக்கு என்ன வரும், இன்ஃபெக்ஷன் சேர்ந்து வரும். ஸோ இன்ஃபெக்ஷன் மாத்திரம் வராது, யூ கெட் இன்ஃபெக்ஷன். திரும்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டயரியா வரும், டைஃபாய்டு ஃபீவர் வரும், ஹெப்படைட்டிஸ் வரலாம். ஸோ ஹெப்படைட்டிஸ்ங்க வந்துட்டு ஈரலை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ இதெல்லாமே நம்ம வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை வந்துட்டு கூடுமான வரைக்கும் நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி பேக்கேஜ் ட்ரிங்கிங்ஸ். வாட் இஸ் பேக்கேஜ் ட்ரிங்க்? நீங்க பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும் பாட்டில்ல. பாத்தீங்கன்னா அதே இப்போ வெயில் நாள் வந்துருச்சு, எங்கே பார்த்தாலும் ஒரு கடைகள் எல்லாம் போனீங்கன்னா ஒரு பெரிய பெரிய டப்பாங்க இருக்கும், சில்வர் டப்பாங்க இருக்கும், அதில் மொண்டு ஊற்றுவாங்க. அதில் என்னத்தை மொண்டு ஊற்றுறாங்க? இட் இஸ் நத்திங் பட் அ கார்பனேட்டட் ட்ரிங்க். ஒன்று கார்பனேட்டட் ட்ரிங்க்கு, ரெண்டாவது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் தான் இருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் சுகர்ல வந்துட்டு அந்த ஃபிளேவரை போட்டு சர்க்கரையை போட்டு அதை ஒரு ட்ரிங்கா குடுக்குறாங்க. அது சில்லுன்னு இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு தண்ணி தாகத்துக்கு எல்லாருமே வாங்கி குடிக்கிறோம். அதனோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ எத்தனை பேர் பார்த்திருக்கிறாங்க? அது எப்ப தயாரிச்சதுன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம வந்து அந்த கூலா இருக்கா, இப்ப வந்து ரொம்ப வெயிலா இருக்கு, நம்ம அதை குடிச்சிட்டோம், நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சமே, உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைச்சமே, அந்த சுகர் எனர்ஜி இஸ் பிகாஸ் ஆஃப் த சுகர். So இந்த artificial sugars இதெல்லாம் தான் it is going to predispose to diabetes. இதெல்லாமே தான் it is going to predispose to weight gain. childhood weight gain வந்துட்டு இது ஒரு காரணம். So all these are going to obesity வர்றதுக்கு ஒரு காரணம், டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு காரணம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இன்ஃபெக்ஷன் வர்றது ஒரு காரணம். ஸோ இதெல்லாமே நம்ம தவிர்க்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ், இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸு, ஸ்டோர்டு ட்ரிங்க்ஸு, இதெல்லாமே நம்ம தவிர்க்கலாம். ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி எடுத்துட்டு போங்கம்மா. கரெக்ட், ஆரோக்கியமானது இல்லையா? போக்கில் ஒரு தண்ணி பாட்டில், அவ்வளோதான், முடிச்சு போச்சு.
ஆமா மேம், கரெக்ட் மேம். ஒரு தண்ணி எடுத்துட்டு போனேன். ஏன்னா இப்ப எந்த தாகத்துக்கு தானே நம்ம ஏதோ போய் வெளியே வாங்கி குடிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருது. ஒரு தண்ணி வந்து தூக்கிட்டே போயிட்டுனா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே மேம். இப்ப இது இல்லாம இந்த உணவு தொற்றை வேற எப்படிலாம் மேம் தடுக்கலாம்? ஏன்னா பசங்க வந்து நிறைய பேர் வெளியே தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போதே ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் வேற எப்படிலாம் மேம் அவங்க தடுக்கிறது? ஏன்னா எல்லாருமே அந்த டீனேஜ் பசங்க தானே. டீனேஜ் பசங்க முக்கியமாக இந்த உணவை தவிர்க்கணும்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா, திரும்ப திரும்ப விழிப்புணர்வு தான். ஓகே. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கை கழுவுற முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா இது எல்லாமே எங்க சுத்தி வந்துருக்குன்னா பேரண்டிங். பேரண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் நிறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் லேக் ஆஃப் பேரண்டிங் அண்ட் லேக் ஆஃப் பேரண்ட் கேர். பேரண்ட் கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடாலசன்ட் பீரியட்ல முக்கியமா அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது, அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. சார் ஃபாஸ்ட் டிரான்சிஷன், இந்த ஏஜ்ல இருந்து அந்த ஏஜ்க்கு போறாங்க, அதுதான் அடாலசன்ட். அந்த பீரியட்ல அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எதுவுமே தெரியாது. நம்ம பிள்ளைங்களை வந்துட்டு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்பா இது பண்ணா இது வரும், இது பண்ணா இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து. அப்ப நம்ம காலத்துலாம் வந்துட்டு நம்ம அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, தாத்தா பாட்டி. அப்ப வி ஹேட் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியில் நம்ம அப்பா அம்மா சொல்றது கேட்கலன்னா கூட தாத்தா பாட்டி சொல்லுவாங்க கேட்போம், சித்தி சித்தப்பா சொல்லுவாங்க கேட்போம், அத்தை மாமா வீட்டில் இருப்பாங்க அவங்க சொல்றதை கேட்போம். இந்த பிள்ளைங்கெல்லாம் கூடி விளையாடுவாங்க, கூடி சாப்பிடுவாங்க. அப்போ ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி போய் நியூக்ளியர் ஃபேமிலின்னு வந்துச்சு. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலினா நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்துருச்சு. அப்ப இந்த நியூக்ளியர் ஃபேமிலி வர வர பிள்ளைங்களுக்கு ஷேரிங் கிடையாது, நாலேஜ் அபவுட் எவ்ரிதிங் கிடையாது. பசங்களுக்கு அந்தந்த ஏஜ் குரூப்ல என்னென்ன அட்வைஸ் வரணுமோ தே ஆர் லேக்கிங். பசங்க தே லேக் லவ் அண்ட் கேர் ஃப்ரம் த ஃபேமிலி. அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்பா பாத்தீங்கன்னா அப்பா வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பா, ஒரு செல்ஃபோன் உட்காந்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, ஷீ வில் பி ஐதர் ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ஷீ வில் ஆல்சோ பி அன் ஏர்னிங் மெம்பர். அவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவாங்க. ஈவினிங் அவங்க வந்தா டயர்ட் ஆயிடுவாங்க, அந்த பிள்ளைய கவனிக்க முடியாது. அந்த பிள்ளைங்க கூட 1 மணி நேரம் அட்லீஸ்ட் மினிமம் 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்பா கேஜெட் வச்சுட்டு உட்காந்துருப்பாரு, அம்மா டயர்டாகி தூங்குவாங்க, அல்லது அம்மா வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்ப அந்த பிள்ளை அதனுடைய சோகம், அதனுடைய கஷ்ட நஷ்டம், அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்தது இதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்லுவாங்க? whom will they share? ஸோ இங்க தான் வந்துட்டு இந்த மீடியா ப்ளே பண்ணுது. மீடியானா நான் சொன்னாலே அந்த கேட்ஜெட்ஸ், இன்டர்நெட்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணுது. ஸோ இதெல்லாம் ப்ளே பண்ணக்குள்ள பசங்களை டைவர்ட் பண்ணி வேற வேற ஃபீல்டு கூட்டின்னு போகுது. பிகாஸ் தே நீட் சம் சேஞ்ச் சம்வேர். அதுங்க இன்ட்ராக்ஷனுக்கு ஃபேஸ்புக் போறாங்க, இன்ஸ்டாகிராம் போறாங்க ஃபார் சேட்டிங். ஸோ இந்த சேட்டிங் பர்பஸ்க்கு அவங்க அது போறதுனால, அந்த ஆப்ஷன் அவங்க எடுக்கிறதுனால அது தப்பான வழியில தான் லீட் பண்ணுது. ஓகே மேம். இப்போ சுற்றுச்சூழல் அப்பதான் சானிடேஷன் அப்படின்னா என்ன மேம்? அதனால என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படுது? சுற்றுச்சூழல்னா நம்மளை சுத்தி நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கிறோம், அதுதான் வந்துட்டு இந்த சானிடேஷன். ஸோ இந்த சானிடேஷன் வந்துட்டு முக்கியமாக நமக்கு இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, நமக்கு ட்ரைனேஜ் நல்லா இருக்கணும். சுற்றி தண்ணி ஓடணும், தண்ணி ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. சுத்தமான குடிநீர் வசதி இருக்கணும் நமக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா குப்பை கூட இருக்க குப்பை அந்த தெரு முனையில வச்சிருப்பாங்க ஒரு குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டியில யாரும் போட மாட்டாங்க. பக்கத்துல ஒரு காலி பிளாட் இருக்கும், மூட்டை கட்டி பக்கத்து பிளாட்ல போட்டு போயிடுவாங்க. ஈஸியான வேலை இல்லையா? ஸோ இதுதான் சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது. ஸோ நம்மளும் சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அடுத்தவங்க பிளாட்டு தானே, அது எப்படி போனால் என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இங்கே தான் வந்துட்டு நமக்கு டெங்கு தொல்லை இதெல்லாம், இந்த பாதிப்புலாம் நமக்கு வர்றது, கொசு தொல்லை, கொசுனால உண்டாகிற நோய்கள்லாம் நமக்கு வர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஓகே மேம். இப்போ பர்சனல் ஹைஜீன் அப்படின்னா என்ன மேம்? அதோட முக்கியத்துவம் என்ன மேம் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு? பர்சனல் ஹைஜீன்னா இப்போ நம்மளே சுத்தமாக வச்சுக்கிறது. இப்போ காலையில் எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுறது, சுத்தமாக குளிக்கிறது, வேரிங் நியூ க்ளோத்ஸ், ஸ்கூலுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு தடவையும் அவங்க டாய்லெட் போயிட்டு வந்த உடனே கையை நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவுறது, சுத்தமான தண்ணியில். ஏன்னா நமக்கு இது முக்கியமாக இந்த கையிலேருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட நகங்கள்லாம் வந்துட்டு க்ளீனாக வெட்டி க்ளீனாக வச்சுக்கணும். இல்லைன்னா இதுக்குள்ளே வந்துட்டு அழுக்கு சேர்ந்து, அந்த அழுக்கில் புழு முட்டைங்க சேர்ந்து, இதுதான் நமக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டு புழு முட்டைங்க போய் குஞ்சு பொறிச்சு பெரிய புழுவாக வந்து நம்ம நியூட்ரிஷன்லாம் சாப்பிட்றது. அதனால தான் ஹேண்ட் வாஷிங் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கேன். நான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஹேண்ட் வாஷிங்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முக்கியமான நிறைய உணவு குறைபாடுகள், சத்து குறைபாடுகள்லாம் வர்றதுக்கு இது முக்கியமான காரணம். 70% கையை க்ளீன் பண்ணாலே போயிடும்.
மிச்சம் இருக்கிற 30% மற்ற காரணங்கள்னால வருது. ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங், பிஃபோர் டாய்லெட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தோடனே நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவுறது. அதே மாதிரி சாயந்தரம் வந்தேன்னா நல்லா பிள்ளைங்க வந்துட்டு சுத்தமான தண்ணியில் குளிச்சுட்டு அவங்கள வந்துட்டு க்ளீனாக வச்சுட்டு அதுக்கு பிறகு சாயந்தரம் படிக்க ஆரம்பிக்கிறது. யூஸ்வலாக நீங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா வெளியில் போய் விளையாடிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ அவுட்டோர் கேம்ஸே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே இன்டோர் கேம். ஆமா, இன்டோர் கேமும் கிடையாது. ஸ்கூல்ல வந்துட்டு பிளே கிரவுண்டே கிடையாது. பிளே கிரவுண்ட் இல்லாத ஸ்கூல் தான் இன்னைக்கு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ பசங்க விளையாடுறதுக்கு வந்துட்டு அதிகபட்சம் தெருவில் தான் விளையாடுறாங்க. இப்போ அதுவும் குறைஞ்சு போச்சு. இப்போ இந்த இன்டர்நெட் கேட்ஜெட்ஸ்லாம் வந்த உடனே அதுவும் குறைஞ்சு போச்சு. பசங்க வந்து இதில் தான் உட்காடுறாங்க. ஸோ அதே மாதிரி நைட் வந்துட்டு பிஃபோர் கோயிங் டு பெட் தே ஷுட் ப்ரஷ் அப் தியர் டீத், பல்ல தேய்ச்சிட்டு ஈவினிங் வந்தோடனே குளிச்சணும், ஈவினிங் பல்ல தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு நைட்டு படுக்கணும். தீஸ் ஆர் ஆல் த பர்சனல் ஹைஜீன். கம்மிங் டு விமென், அது வந்துட்டு இந்த அடாலசன்ட் பருவத்தில் அவங்களுக்கு வந்துட்டு மெனார்கி வர ஆரம்பிச்சிடும்னு சொல்லி, அதாவது பூப்பெய்தல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பேட்ஸ் மாற்றுறது, ஒரு நாளைக்கு 4 தடவை பேட், 4 to 5 தடவை பேட் மாற்றுறது, டாய்லெட் போயிட்டு வந்தோடனே கையை கழுவுறது. இப்போ எல்லா ஸ்கூல்ஸுமே வந்துட்டு வெண்டார் மெஷின்ஸ்லாம் வந்துருச்சு. நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பேட்ஸ் எடுத்துன்னு போக மாட்டாங்க, சானிட்டரி பேட்ஸ் எடுத்துன்னு போக மாட்டாங்க. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரிக்ட்லி டோல்ட் த ஸ்கூல்ஸ் டு கிவ் வெண்டார் மெஷின்ஸ். ஆனால் இது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இந்த பேட்ஸ் வந்து ப்ராப்பர் டிஸ்போசல், அது வந்துட்டு இன்சினரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்சினரேட்டர் வந்து எரிச்சிரும், இதெல்லாமே எரிச்சிரும். ஸோ இந்த இன்சினரேட்டர் ஒரு ஸ்கூல்ஸுக்கு கொடுக்குறது. இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் they don't follow all those government rules and regulations. So all these should be implemented as well in the private schools. ஓகே மேம், இப்போ கடைசியாக எங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? உங்கள் நேயர்களுக்கு முக்கியமான கேள்வி கடைசியாக வந்துட்டீங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த இளம் பருவத்தினருக்கு வந்துட்டு ஒன்றும் தெரியாத வயசு. ஆமாம். ஸோ அந்த வயசில் பெற்றோர்களை ரொம்ப முக்கியமான கடமை பேரண்டிங். ஆமாம். ஸோ அந்த பேரண்டிங் அப்போ பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வராங்களா, பிள்ளைங்க கூட உட்காருங்க, உட்காந்து அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பசங்க கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உட்கார வச்சு அந்த பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா தான் அதுங்க அன்னைக்கு நடந்த நல்ல விஷயத்தையும் சொல்லுவாங்க, கெட்ட விஷயத்தையும் அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. they don't have anyone to share. அப்போ ஒரு பக்கம் இருக்கிறாங்க அம்மா, அதான் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லிட்டல. அப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் அந்த பிள்ளை தனியாக இருக்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஷேரிங் தெரியல, யார்கிட்ட அதனுடைய கஷ்ட நஷ்டத்தை போய் சொல்றதுன்னு தெரியல. பேரண்ட்ஸ் உட்காருங்க, ஈவினிங் பிள்ளைங்க வராங்களா, ஈவினிங் பிள்ளைங்க கூட உட்காருங்க, உட்காந்து அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்தது நரேட் பண்ண சொல்லுங்க. அவங்க அழகா கதையா சொல்லுவாங்க அந்த பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா. அடுத்தது வந்துட்டு சாப்பாட்டு டைம்ல பேரண்ட்ஸுங்க வந்து பிள்ளைங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க. அவங்க என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. காலையில நீங்க ஏதோ சாப்பாடு கட்டி கொடுத்து அமிச்சறீங்க, அதுல என்ன நியூட்ரிஷன் இருக்குன்னு தெரியாது. மத்தியானம் சாப்பாடு நீங்க கொடுத்து அமிச்சறீங்க, அதுல என்ன நியூட்ரிஷன் இருக்குன்னு தெரியாது. நைட்ல ஒரு வேளையாவது நீங்க கவனிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் தேவையோ அதை கவனிச்சு நீங்க கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, ஸ்கூல்ல வந்துட்டு அவங்க பேக்ல வந்துட்டு என்ன இருக்குன்னு நீங்க பார்க்க பழகிக்கோங்க. பெற்றவங்க பார்க்க பழகணும். இப்போ நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் அபியூஸ்ன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இப்போ இந்த ட்ரக் அபியூஸ்லாம் அங்கதான் ஆரம்பிக்குது. பசங்க எல்லாமே இதெல்லாமே ஸ்கூல்ல வச்சு, ஆம்பளை பசங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நீங்க அவங்க ஸ்கூல் பேக் ஒரு நாளைக்கு குப்புற கவுத்து பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே வரும். இப்போ இந்த கூல் லிப்பு, என்னமோ அந்த பெப்பர்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஆல் தோஸ் சாக்லேட்ஸ், இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே போதை பொருள் தான். ஸோ இது எல்லாமே அந்த பசங்க வச்சிருப்பாங்க. அவங்க பேக்கை பார்த்து ஆரம்பிச்சாங்கனாலே நீங்க தெரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்க உட்காந்து பாருங்க அவங்க பிள்ளைங்க பேக்ல என்ன இருக்குதுன்னு பாருங்க. செல்போன் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு 1/2 hour மேல யூசேஜ் கொடுக்காதீங்க. கேட்டாக்கா நீங்க பிள்ளைங்க அதில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நோ, நீங்கள் செல்ஃபோன் டைம் வந்துட்டு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. ஸ்க்ரீன் டைமை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டைமை இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கூடிய விரைவில் கண் பாதிப்பு வரும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்துட்டு கிளாஸஸ் போடுறாங்க. முன்னாடி இப்போ வந்துட்டு கம்பேரிட்டிவாக கிளாஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று இந்த கேட்ஜெட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால they are going in for a dry eye diseaseன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த 20-20-20 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஃப்டரில் பார்த்தீங்கன்னா கண் டாக்டர் பார்த்தீங்கன்னா 20-20 ரூல்ஸ், 20 minutes நீங்கள் பார்க்கணும், 20 minutes கேப் நீங்கள் விடணும், நீங்க மற்றதெல்லாம் பார்க்கணும். அதுதான் அந்த 20-20 ரூல்ஸ்ன்னு சொல்றது. அதை பின்பற்ற சொல்லுங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேல பிள்ளைங்களுக்கு கேட்ஜெட்ஸ் கொடுக்காதீங்க. ஓகே மேம், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு. வளரிளம் பருவத்தினரின் ஆரோக்கியம் என்பது பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. இந்நிகழ்ச்சி நம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் ரொம்ப நன்றி மேம்.